அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைடில் பார்த்திங்கன்னா நிறையா போட் வந்து எல்லாமே லேண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணி கொடுத்ததுலேயே 2 போட் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபரு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க 2 பேர்த்துக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வேணால் ரிவ்யூ கேட்குறேன், எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி அப்படியே வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வாக் போகும்போது பார்க்கலாம். நம்ம கீழே இறங்கி வாக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மதியமாக ஈவினிங் வந்து இளநீ கேட்டிருந்தோம், அது கிடைக்கல. ஸோ இங்கே போட்டு கொண்டு வர சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இளநீ வந்திருக்கு. ஸோ நம்ம அப்படியே வந்து இளநீ குடிச்சிடுவோம். என்ன தூக்கின் நல்லா இளநீ குடிச்சிங்களா? தண்ணி ஊற்றுனீங்களா கீழே? வீடியோவில் எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள், துயின் வந்து போட்டில் கீழே தண்ணி ஊற்றிட்டான். கமெண்டில் சொல்லுங்கள், இவனை திட்டி விடுங்க, அப்போ தான் வந்து சொன்ன பேச்சு கேட்பான். சரி, எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன். கீழே கமெண்டில் சொல்லுவாங்க, துயின் ஏன் தண்ணி கீழே ஊற்றுனேன்னு சொல்ல போகிறாங்க. நீ தான் ஆன்சர் பண்ணு. இல்லை இருந்தாலும் கீழே கமெண்டில் உன்னை திட்ட போகிறாங்க, அப்போ தான் தெரியும். நம்ம அப்படியே இளநீ குடிச்சிட்டு அப்படியே வெளியே போகலாம். நீங்கள் அப்படியே வெளியே ஒரு வாக் போயிட்டு அப்படியே அங்கே இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். கரெக்டாக கீழே இறங்கிடுவீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ எல்லோரும் ஒரு விளக்கு மாதிரி வச்சு கொண்டு போகிறாங்க. ஏதோ ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு போகிறாங்க. அங்கே தான் நம்ம ஹவுஸ் போட் இருக்குது. அதுலேருந்து அப்படியே நடந்து இந்த வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பக்கத்தில் தான் வந்து அந்த ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த விளக்கெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த வழியாக போயிட்டு சும்மா ஒரு வாக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இவ்வளோ நேரமாக இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். ஸோ இங்கே தான் வந்து அந்த விளக்கு கொண்டு போன டெம்பிள் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அந்த டெம்பிளுக்கு உள்ள வந்து நாங்கள் போகலை. எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ருக்கறனால டெம்பிளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் டெம்பிளுக்குள்ளே போகாமல் இங்கேயே இருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு. ஸோ கரெக்டாக நாங்கள் வந்தபோது இந்த வான வேடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த வான வேடிக்கைலாம் பார்த்துட்டு அப்படியே போட்டுக்கு நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். திகின் எப்படி போச்சு? நல்லா பட்டா ஸ்டெப்புன்னு அடிச்சுதா? ஓகேங்க, அதான் போட்டுக்கு வந்துட்டோம். போட்டெல்லாம் நிற்கிது. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டின்னர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, டின்னர் சாப்பிடலாமா? ஓகே. அடுத்ததான் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், நம்ம சேனலில் வந்து இவ்வளோ நாளாக புக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ட்ராவல் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணுறதே கிவ்அவே வின்னர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதை வந்து நேம் வந்து ரிவீல் பண்ணிடலாம். சில பேர்த்துக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி நம்ம புக்கிங் பண்ணிட்டு அது தெரிஞ்சிருக்கோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ இப்போ அதை ரிவீல் பண்ணிடலாம். விகின் வந்து நம்ம கிவ்அவே வின்னர்கிட்ட வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நேம் வந்து வந்து லான்ச் பண்ணுவோம். Okay, open பண்ணிடலாம். Ready? Yes. Super. Clap. So இதுதான் நம்ம ட்ராவல் கம்பெனியோட நேம், கேர்மை ட்ராவல். ஸோ நேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட புக் பண்ணுறீங்க வந்து ஒரு கேரிங்காக வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட எண்ணம். ஸோ அதனால் நிறையா நேம் வந்து நம்ம வந்து நிறையா தேடி இதை பிடிச்சது. ஸோ அந்த நேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நேம்? அழகாக இருக்கா? கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு பேரண்ட் வச்சு பண்ணுவாங்க, இல்லை யாராவது தெரிஞ்சவங்க ஒரு பெரிய ஆளுங்க அந்த மாதிரி கொண்டு வந்து பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மூலிமா பண்ணணும் அப்படிங்கிறதான் விருப்பம். ஸோ அதனால் எனக்கு நீங்கள் வந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம சேனல் வீடியோ பார்க்குற நீங்களே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. ஆமா, கெஸ்டா வந்து நீங்க பெரிய ஆளுங்க இருக்கீங்க. வெரி நைஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். வாங்க அப்படியே கேக் கட்டிங் இருக்குது, நம்ம கேக். சீன் எதுக்கு சிரிக்கிறீங்க? கட் பண்ணுறதுக்கா சாப்பிட்றக்கா? கட் பண்ணுறக்கா? ஓகே, வேண்டாம். ஓகே ஃபைனலாக துகினுக்கு வந்து கேக் கிடச்சிருச்சு. ஏன் துகின் எப்படியே கேக் கிடச்சிருச்சா? சந்தோஷமா? பாரு எங்கள் அப்பா பாரு இங்கே தான் இருக்கிறாரு. ஓகே, இதுக்கு அடுத்ததான் இன்னொரு கிஃப்ட் இருக்குது. ஒரு கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்ட் வந்து 2 பேரில் ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம்.
ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் யார் வந்து ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 2 பேர்த்துட்டு மொபைல் இருக்கா? நெட் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நான் வந்து சொல்லிடுறேன் என்னென்னு. ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண நேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ் தான் இருந்தது. ரொம்ப நாளாக வந்து தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ் தான் இருந்துச்சு. ஸோ இடையில ஒரு நாள் தான் வந்து நம்ம வந்து தமிழ் ட்ராவல் டாக்கீஸ்னு வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது வந்து நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து நம்ம சொன்னோம். அது எந்த இடம்னு யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட். கோவளம் பீச். ஸோ கொஸ்டின் கேட்ட அடுத்த செகண்டே வந்து சொல்லிட்டாரு. அண்ணா வந்து ரொம்ப நாளாக நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடம் சொல்லுங்கள்? கோவளம் பீச்சில் வந்துன்னா பேராசைலிங்கில் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, ரொம்ப கரெக்ட். இவங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப தீவிரமா நம்ம சேனல் பார்ப்பாங்க. அது இப்போ அப்படியே லைவ்லயே பார்க்கணுன்றது இல்லை இதெல்லாம். சரி சரி சரி. ஸோ என்னென்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால் அத்தனை செகண்டில் வந்து பண்ணிட்டாரு. பட் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துடலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். சரி, தரணி வந்து இந்த கிஃப்ட்டை கொடுக்க சொல்லுங்கள். தரணி கொடுத்துருங்க. அவங்ககிட்ட கொடுங்க, நீங்கள் கொடுங்க. யார் ஆன்சர் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி வந்து கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. தமிழ் ட்ராவல் டாக்கீஸ். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம வரவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு ஃபேமிலிக்கு வந்து பண்ணுனா நல்லா இருக்காது. ஸோ 2 ஃபேமிலிக்கு பண்ணோம். ஜஸ்ட் இது ஒரு ஃபன்காக பண்ணது. இன்னொரு கிஃப்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட மெயின் சம்பவம். இதான் பார்க்கணும். சாப்பிடலாம், கட் பண்ணி சாப்பிடலாம். இது வாங்கினது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாத சாமி டெம்பிள். அங்கே தான் வந்து. ஸோ அங்கே அந்த டெம்பிளுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த சாமி சிலை அது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அங்கே இது மாதிரி கிடைக்கும் நிறையா. ஸோ நான் போன டைம் வாங்கினது அங்கே தான். ஸோ உங்களுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் நம்மால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டாங்க, வீடியோவில் பார்த்துட்டாங்க. கீழே கமெண்ட் நீங்களே சொல்லுங்கள் என்னெல்லாம் தூக்கின்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துருங்க. ஓகே, கட் பண்ணி சாப்பிடலாமா? ஓகே, எல்லோரும் கட் பண்ணி கொடுங்க. நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு உண்டான பிரதிபலமாக இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, கேக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டின்னருக்கு என்னெல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ டின்னருக்கு வந்து பரோட்டா, சப்பாத்தி, ரைஸு. இதுக்கு என்னெல்லாம்னா சிக்கன் ரோஸ்ட்டு, இது வந்து வாத்து, இது வந்து சிக்கன் 65. ஸோ அதுக்கு அடிஷ்னலாக நம்ம ரைஸுக்கு சாம்பார், இந்த வெண்டைக்காய் பொரியல், இது மாதிரி வெஜ்ஜி சாப்பிடும்போது அது இருக்கணும் அப்படிங்கிறதாக வச்சுருக்கு. ஸோ மதியமே கொஞ்சம் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம், ஃபிஷ்ஷு, பீஃபெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ டின்னருக்கு வந்து இது மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. டக்கும் சிக்கன் இது மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே, சாப்பிட்றலாம். எல்லாருமே ரெடியாக வெயிட்டிங் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக. சாப்பிட்றலாமா? டின்னர்லாம் முடிஞ்சாச்சு. ஃபுல் கட்டிட்டேன், சாப்பிடவே முடியல. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ சாப்பிட்டுருக்க இங்கிட்டே கேட்கும் எப்படி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் எப்போ வந்தாலுமே வந்து டக்கு தான் எங்களோட மோஸ்ட் ஃபேவரெட்டு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சிக்கன் கிரேவி, அதாவது இந்த சாப்பாடு பருப்பு இதெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த சாப்பாடு பருப்பு சிக்கன் கிரேவி இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ வந்துட்டு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா டக்கு வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடணும். கம்ப்ளீட்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஆனால் சாப்பிட முடியல, அதுதான் ஒரு விஷயம். நிறைய டிஷ்ஷஸ். ஸோ இப்போ என்னென்னா நம்ம அண்ணா வந்து 2 பேரும் தான் வந்து அவரு குக் பண்ணார், இன்னொரு அண்ணா மெயினாக இருந்தார். ஸோ 3 பேர் சேர்ந்து தான் வந்து இது பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம போட்டில் வரும்போதெல்லாம், இந்த போட்டெல்லாம் நம்ம வர்றது வந்து வருஷத்தில் ஒரு டைம் 2 டைம் வரும். நம்ம நிறைய பேருக்கு புக் பண்ணி கொடுக்குறோம். அப்போல்லாம் வந்து இவங்க தான் வந்து நல்லா இவங்களை கவனித்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக அனுப்புகிறாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து நல்ல ரிவ்யூ கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிவ்யூ இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா அண்ணாவுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறது. தூக்கி நீங்கள் வாங்க, இங்கே வா. 2 அண்ணாவுக்கும் ஆட்களுக்கும் கொடுத்துருங்க, ஆளுக்கு ஒன்று. ஸோ ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் எங்கள் வீட்டு வந்து. ஓகே,
ஓகே, இன்னொரு அண்ணா இருக்காரு, அவருக்கு வந்து காலையில் கொடுத்துருவோம். காலையில் வருவாருங்களா? ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கெஸ்ட்டே நம்ம புக் பண்ணோம் யாரும் இருந்தாலும் எல்லாத்தையும் இதே மாதிரி கவனிச்சுக்கிறேன். ஓகே, நல்லபடியாக பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். நல்லா டைம் போயிட்டு இருந்ததே தெரில. படுக்க வந்தாச்சு. தூக்கின்னு பாருங்கள் எப்படி வந்து தூக்கத்தில் கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கிறாருன்னு. ஓகேங்க, நம்மளும் படுத்துடலாம். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பார்க்கணும். ஓகே, குட் நைட். காலையிலேருந்து நம்ம அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நல்ல தூக்கம், எந்திரிச்சாச்சு. நானும் தூக்கினோம், எந்திரிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 6:45 ஆகுது. வெளியே வியூ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம ரூமில் இருந்து வெளியில் பால்கனி வியூ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே வீடியோவில் வந்து அதை காமிச்சோம். வெளியில் பாருங்கள் எப்படி வியூ இருக்குன்னு. பக்கத்து போட்டில் எல்லாம் ஸ்டே பண்ணிக்கிறீங்களா, மேலே வந்துட்டாங்க பாருங்கள் வியூஸ் பார்க்குறதுக்கு. சரி வாங்க கீழே போயிட்டு அங்கேருந்து வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, போட்லேருந்து இறங்கி கீழே வந்தாச்சு. நம்ம போட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம ஆல்ரெடி புக் பண்ணி கொடுத்த கெஸ்ட் இருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம், உங்களுக்கு தெரியும் நம்ம நிறையா ஹவுஸ் போட் புக்கிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ இவங்களுக்கு யாருக்குமே வந்து தமிழ் தெரியாது. ஸோ எல்லாமே வந்து தெலுங்கானாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ தெலுங்கு தான் தெரியும். ஸோ எப்படின்னா இந்த ஃபேமிலியில் இந்த தம்பி தான் வந்து புக் பண்ணார். தம்பி வந்து இங்கிலீஷ்லேயே நம்மக்கிட்ட பேசி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இங்கிலீஷ்லேயே சேட் பண்ணி தான் புக் பண்ணார். ஸோ எங்களுக்கும் தெரியாது. நார்மலாக வந்து நம்ம தமிழ் இருக்கிற பீப்புளும் வந்து இங்கிலீஷில் வந்து சேட் பண்ணி புக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது, ஜஸ்ட் நம்ம வீடியோ பார்த்து வந்தாங்கன்னு. ஸோ எப்படி இங்கே நம்ம புக் பண்ணி கொடுத்து இந்த ஹவுஸ் போட் ட்ரிப் வந்து நம்ம எங்கிட்ட கேட்டுருவோம். ஹவ் யூ ஃபீலிங் that trip? Houseboat is very nice. Okay. And your service also is very nice because we don't know, like some members may do frauds, all those things, right? Oh, okay. But you did not do. Okay. Okay, that's the best thing. That's Okay. Where are you from? Exact place? exactly. We are from Telangana in Jangam district. You are feeling safe? చాలా సేఫ్లీ సూపర్. ஸோ எப்படின்னா இதுதான் ட்ராவலுங்கிறது வந்து லாங்குவேஜ் வந்து டிபெண்ட் பண்ணி கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். எங்கே வேணாலும் இருந்து நம்ம எங்கே வேணாலும் சுற்றி பார்க்கலாம். இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் இவங்க பார்த்து வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த பின்னாடி இருக்கிற இந்த போட்டு தான் வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்தோம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம 2 போட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஒரு போட்டில் வந்து டபுள் பெட்ரூமில் இருந்தவங்கிட்ட இப்போ தான் நம்ம வந்து கேட்டோம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம போட்டுக்கு இந்த சைடில் இருக்கிறது சிங்கிள் பெட்ரூம் இருக்கிறது. ப்ரோ தான் வந்து புக் பண்ணியிருந்தார். அண்ணா வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காரு. ஸோ நம்ம சேனலில் வீடியோ பார்த்து தான் இவரும் புக் பண்ணார். ஸோ எப்படி இருந்துச்சுங்க? நிறையா கொஸ்டின் வந்து கேட்டார். புக் பண்ணும்போது சேஃபாக இருக்குமா உங்களோட போட்டா, நிறையா கொஸ்டின் கேட்டார். ஸோ இப்போ கேட்டுருவோம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு போட் புக் பண்ணப்போ பிளான் இல்லை, ப்ரீ பிளான் இல்லாமல் தான் பண்ண வந்தோம். ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் ஒரு சேனல் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். உங்கள் சேனல் பார்த்துட்டு நான் நம்பர் எடுத்துகிட்டு கால் பண்ணுறேன். நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அவங்கள நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தேன், எப்படி போட்டு சேஃபாக இருக்குமா, எப்படி நல்லா இருக்குமான்னு கேட்டிருந்தேன். நீங்கள் சொன்னதை விட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா பெட்டராக தான் எனக்கு குட்டாக நல்லா ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா ஃபுட் ஆகட்டும், போட் எங்கள் ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், கேப்டன் ஷாகுல், அப்புறம் நம்ம ராகுல் 2 பேர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு குவாலிட்டியாக இருந்துச்சு, சேஃப்டியாகவும் இருந்துச்சு, தங்கத்துக்கு சேஃப்டியாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம பார்ப்போம். அடுத்தது இது மாதிரி நீங்கள் இது மாதிரி பயப்பட வேண்டாம். எப்போ நீங்கள் வந்து இது பண்ணாலும் நல்லா கரெக்டாக நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். நீங்கள் எப்போ கேரளா வரனாலும், நீங்கள் எங்கே போகிறனாலும் கேரளா வரனாலும் நம்ம கூப்பிடுங்க, நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் யூடியூப் பார்த்தேன். சரி கண்டிப்பாக தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. மணி 8 மணி ஆகுது. 9 மணிக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாக குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோட சாப்பிட்ணும். வாங்க உள்ள போகலாம். குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகியாச்சு. நம்ம ரூம்லேருந்து வெளியே பால்கனியில் இருக்கோம். நம்ம இந்த வழியாக தான் அங்கே தான் ஸ்டே பண்ணி நம்ம போட் வந்து நின்றுருந்தது. இந்த வழியாக தான் வந்தோம். எவ்வளோ போட் நமக்கு பின்னாடி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாம் இந்த பக்கம் சில போட்டு போகுது, நமக்கு பின்னாடி வந்துட்டுருக்கு. செம லொக்கேஷன். 2 பக்கம் அந்த வீட்டிலேருந்து காலையில் இங்கே பாருங்கள்லாம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, துணி துவைக்கிறது, சின்ன போட்டில் அந்த பக்கம் போகிறது, குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த வில்லேஜ் லைஃப் வந்து நம்ம பார்க்கலாம். ஹவுஸ் போட்டுங்கிறது நான் எல்லா வீடியோலுமே நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஹை லெவலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற அந்த வில்லேஜ் லைஃப் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து நம்ம வந்து தண்ணியிலே மறந்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்களா போட்டெல்லாம் எவ்வளோ
ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் போட்டு, அந்த பக்கம் போகிறது 3 பெட்ரூம் போட்டு. இது நான் அப்பர் டெக், அது அப்பர் டெக் போட்டு. ஸோ நிறையா வீடியோவில் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம கிளம்பி வரக்காக வெயிட்டிங். திகேன் குட் மார்னிங் சொல்லிடுங்க எல்லாருக்கும். இங்கே ஒரு ஆள் பாருங்கள், குட் மார்னிங். ஸோ இங்கே வந்ததுலேருந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆகணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து அதை கெடுத்துட்ருவார். அப்படி தானே திகேன்? அப்பா பாப்பா பார்க்கக்கூடாதா? திகேன் தான் பார்க்கணுமா? உன்னோட ஃப்ரெண்டா? எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஹாய். ஐயோ ஏன் கேமரா உடைச்சிடுவீங்களா? அங்கே பாரு, பாப்பா என்னை எட்டிக்கிட்டு பார்க்குது, அங்கே பாரு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். எனக்காக தான் வெயிட்டிங். அப்பம். ஸோ நார்மலாக வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்பம் முட்டைக்கறி. நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி இல்லை தோசை, சட்னி இந்த மாதிரி வந்து வைப்பாங்க. புட்டு அப்பம் வேணுன்னா போட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்ம வந்து போட் வந்து லேண்ட் பண்ணுறோம்ல ஈவினிங், அந்த இடத்துல வந்து அந்த குக் பண்ணுற வீடு இருந்ததுன்னா அங்கேருந்து அப்பம் இந்த புட்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதை நீங்கள் புக் பண்ணும்போதே நம்மக்கிட்ட வந்து சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது வேறு ஃபுட்டு வேணும் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா இட்லி தோசையில் ஏதாவது ஒன்று நம்ம கிடைக்கும். ஓகே, நம்ம அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிஞ்சது. அப்பா முட்டைக்கறி சொல்லவே தேவையில்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தது நமக்கு டீ காஃபி வந்துருக்குது. சேட்டன் தான் வந்து ஃபுல்லும் வந்து நமக்கு குக் பண்ணி எல்லாம் பண்ணுது. ஸோ நைட்டு வந்து இல்லாமல் போயிட்டார். ஸோ அவருக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். நான் கொடுத்துடலான்னு பார்த்தேன், இங்கே பாருங்கள் நம்மால் வாங்கிட்டார். சரி கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்படியே கொடுங்க. கொடுங்க. ஸோ எதுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, இது மாதிரி நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக சமைச்சு தரவங்களுக்கு நம்ம ஜஸ்ட்டு சும்மா சொல்லிட்டு போனால் அது நல்லா இருக்காது. ஸோ நீங்களும் வரும்போது உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா இது மாதிரி எதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து வரவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாரும் வந்தாலும் சரி, இங்கேன்னு இல்லை, எங்கே ட்ரிப் போனாலும் ஒரு ஜீப் டிரைவர் வந்து யாருமே நமக்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லா பிளேஸை சுற்றி காட்டுவாங்க. நம்ம ஹாப்பியாக போகிறதுக்கு இவங்க தான் காரணம். நான் புக் பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள் அங்கேருந்து நம்ம எல்லாமே சொல்லி புக் பண்ணிடுவோம். பட் இங்கெல்லாம் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது, ஃபுட்டுலேருந்து நீங்கள் தூங்கலேருந்து சேஃப்டிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தூக்கினே 2-3 இடத்த வந்து முன்னாடி போயிடுவான். கேப்டன் வந்து வேகமாக இருந்து பிடிப்பார். நான் பார்த்துட்டு இருப்பதால் அவர் எனக்கு முன்னாடி எந்திரிச்சு பிடிப்பார். ஸோ என்னென்னா ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறது வந்து வெறும் வேர்டாக இல்லாமல் இது மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சேட்டா? ஓகே தேங்க்யூ. ஹவுஸ் போட் ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இவங்க தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை எப்படின்னா, நம்ம ஒரு கிவ்அவே கொடுக்குறோம், ஒரு ஃபேமிலி வராங்க அப்படின்னா ஹாப்பியாக போகணும். ஸோ அதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணோம். உண்மையாலுமே நாங்கள் ரொம்ப ஃபேமிலியாக வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எனக்கு ஒரு 2-3 விஷயம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. என்னென்னா, நம்ம சேனல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர் வச்சு பண்ணோம். ஸோ இவங்களால் வந்து நம்ம ட்ராவல் கம்பெனி வந்து நான் லான்ச் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி, இப்போ 2 ஃபேமிலி. ஸோ நானே எனக்கு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். சரி 2 ஃபேமிலி வந்து மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு போக முடியுமானே, சரி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஸோ ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அது இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம கரெக்டாக வந்து ட்ரிப்பு கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பீப்புளும் ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம நிறைய பேருக்கு புக் பண்ணி கொடுக்கறனால நமக்கு தெரியும், பேசும்போதே தெரியும் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் என்னென்னு. ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டே போனதே தெரியல. நேற்று வந்தோம், இன்னைக்கு டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்குது. என்ன ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் சஜஷன் என்ன அப்படின்னா 2 டேஸாக வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா டக்குன்னு ஒரு போயிடுச்சு. ஆல்சோ வந்துட்டு டக்குன்னு செட் ஆகிட்டோம். 3 ஃபேமிலியுமே வந்துட்டு அந்த புதுசாக பழகி அந்த மாதிரி இல்லை, டக்குன்னு செட் ஆகிட்டோம். அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஹவுஸ் போட்டுங்கிறது வந்துட்டு லைஃப்பில் ஒரு நாளாவது நீங்கள் விசிட் பண்ணிடணும். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு போங்க. ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஹவுஸ் போட்டை விட எங்களுக்கு எப்படின்னா, அண்ணா சேனலை வந்து ஒரு 2-3 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
சரி அவர் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணது பெருசாக இல்லை. சரி இந்த கிவ்வே எங்களுக்கு எப்படியே கிவ்வே வின் பண்ணிட்டோம். சரி வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பாண்டிங் அண்ணாக்கும் எங்களுக்கும் இது லைஃப் லாங் தொடரும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஆனால் நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நைட்டு சரி சும்மா ஒரு கொஸ்டின் கேட்போம், அதுவே சிரமமாக இருக்கும், ரொம்ப ஃபாலோ பண்ணியிருப்பாங்க தெரியாது நினைச்சேன். வித்தின் செகண்டில் அடிச்சிட்டாரு. ஆனால் கண்டிப்பாக அண்ணா சேனலை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அவர் போகிற வீடியோ எல்லாமே வந்து இப்போ நம்ம ஒரு கேரளா ட்ரிப்பே வந்தோம்னா ஆக்சுவலாக நம்ம தமிழ் ஆளுக்கும், ஆனால் தமிழ் வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக தமிழ் வீடியோ தான் நம்ம பார்ப்போம். மலையாள வீடியோஸ் வந்து நமக்கு மலையாளம் புரியாது. ஆனால் தமிழில் வந்து அண்ணா வந்து கேரளாவில் இருக்கிற அத்தனை பிளேசஸும் தமிழில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே ஒரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இனிமேட்டு கேரளா வந்தா எனக்கு வந்து பக்கத்து ஸ்டேட் வர ஃபீல்லாம் வராது. நம்ம பிரதர் இங்க இருக்காரு, எங்கனாலும் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் ரவன்றவரு எங்களை இங்க கூட்டின்னு வந்து இப்போ வந்து ஐயோ நம்ம வந்து எல்லாரும் பிரிஞ்சு போறோமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா இது ஃபேமிலியா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு ஒன்னா போவோம், அந்த ஒரு தாட், அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நாங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமிலியா ஃப்ரெண்ட்லியா ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் போகிறது வந்து அந்த 24 ஹவர்ஸ்ன்றது வந்து ஏதோ 24 மினிட்ஸ் மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது. இன்னொரு வாட்டி எப்பாவது சான்ஸ் இருந்தால் நாங்கள் மறுபடியும் கண்டிப்பாக இவங்க வந்து மீட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டே இன் டச் பிரதர் எப்போவுமே. கண்டிப்பாக தேங்க்யூ. ஸோ இந்த ஹவுஸ் போட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட்டு சார் மூலியமாக எனக்கு இட் வாஸ் டன். ஐ எம் ஸோ ஹாப்பி. நிறைய ஃபேமிலி பார்த்து ஒரு சேஞ்ச், மைண்டு சேஞ்ச் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஐ லவ் இட். இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, பொலைட்டாக என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா ஃபேமிலிஸும் வந்து லைக் நல்லா மிங்கிள் ஆகுறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா ரொம்ப ஒரு இந்த ட்ரிப் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக போகிறக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஓகே, சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம நிறைய கேரளாவில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் போட்டு சேனல் வழியாக புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இனிமேல் நம்ம ட்ராவல் கம்பெனி மூலிமா தான் புக்கிங்ஸ் எல்லாம் போகும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அடுத்த ஒரு இதில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். Bye. Subscribe to Tamil Travel Tactics.